நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள புருஷோத்தமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கிராமத்தில் நல்லவர்களை நிறைய உதவி செய்பவர்களை இவர் தானம் தர்மம் செய்கிறவர், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பெருமையோடு சொல்லுவாங்க. தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தானம் என்றால் தன்னுடைய பொருளை இன்னொருத்தருக்கு அள்ளி தருவது. தர்மம் என்பது தனக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயத்தை தேவைப்படுவோருக்கு தெரிவித்து பயனடைய செய்வது. ஆன்மீக தத்துவங்கள், மருத்துவ ரகசியம், வாழ்க்கை அனுபவங்களை பிரதிபலன் பார்க்காமல் சொல்லிக் கொடுப்பது தான் தர்மம். அதுவும் தேவையறிந்துதான் தரணும். இதுபோல் உங்ககிட்ட இருந்து பெற்ற தர்மத்தை அவர் நல்ல வழியில் பயன்படுத்தினா உங்களுக்கு புண்ணியம் சேரும். இந்த மாதிரியான புண்ணிய காரியங்களை நமது வாழ்நாளில் செய்யணும். ஏதாவது ஒரு வகையில் நல்ல பணிகளை நமது கிராமத்துக்கு, நமது நாட்டுக்கு, நமது மக்களுக்கு செய்யணும். காத்தடி காலம், பருவமழை காலம், மரங்கள்லேருந்து பழங்கள், விதைகள் கீழே விடும், உதிரும். வேம்பு, புங்கன் மாதிரியான நாட்டு மரங்களின் விதைகளை சேகரம் செய்து நாற்று உற்பத்தி செய்யலாம். மழை பெய்தவுடன் கன்றுகளை நட்டு மரமாக்கலாம். அதுக்கு இது சரியான தருணம். புருஷோத்தமன் ஐயா, மரம் நமக்கு வரம். மரங்கள் இருந்தால் மழை வரும். மரம் இல்லாததுனால தான் ரொம்ப சிரமப்படுறோம். கிடைக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். நெல் சாகுபடி செய்ய வேண்டிய வயல்களில் பச்சை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. டெல்டா பகுதியில் இதை நேரடியாக பார்க்க முடியுது. டெல்டா பகுதியில் திருவாரூர் மாவட்டம் ஒரு வித்தியாசமான மாவட்டம். முழுக்க முழுக்க நெற்பயிரையே நம்பி இருக்கும் மாவட்டம். மேல் பகுதியில் தஞ்சாவூர், கீழ்ப்பகுதியில் நாகப்பட்டினம். இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த மாவட்டம் வேற எந்த பயிருக்கும் போக முடியாதுன்னு இருந்தது. ஆனால் மாவட்ட நிர்வாகம், பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள், வேளாண் அறிவியல் நிலையம் இவர்கள்லாம் சேர்ந்து கடந்த சில ஆண்டுகளா பயிற்சிலாம் கொடுத்து இப்போ நிறைய விவசாயிகள் தங்களுடைய நஞ்சை நிலத்தில் மல்பரி பயிர் சாகுபடி செய்திருக்கிறாங்க. நெல்லுக்கு தேவைப்படும் தண்ணில 4ல் 1 பங்கு இருந்தால் போதும் மல்பரி சாகுபடிக்கு. அதுவும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொள்ளலாம். நன்னிலம், குடவாசல், நீடாமங்கலம் வட்டாரங்களில் மல்பரி செடிகளை நட்டிருக்காங்க. இந்த பரப்பு இன்னும் உயரணும். சுமாரா ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை மானிய உதவியும் கிடைக்குது. பட்டு வளர்ச்சித்துறையின் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் கிடைக்குது. ஒரு விவசாயி 15-20 நாளைக்கு ஒரு முறை 30,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஒரு முறை மல்பரி செடிகளை நட்டுட்டா 30 வருடங்கள் வரை அந்த நிலத்துல அந்த பயிர் இருக்கலாம். இது டெல்டா பகுதிக்கு மட்டும் இல்ல, எந்த பகுதியிலெல்லாம் தண்ணீர் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான மாற்று சிந்தனை உருவாகணும். புருஷோத்தமன் ஐயா, இப்படி ஏதாவது மாற்றி யோசித்து செய்தால்தான் நஷ்டம் ஏற்படாம நம்மளை நாம பாதுகாத்துக்கலாம். நெல் தான் பிரதான பயிர். நெல் சாகுபடிக்கு தண்ணி கிடைக்கலன்னா சோம்பி உக்காந்துருக்க முடியுமா? சிந்தித்து செயல்படணும், மாற்றி யோசிக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.